இந்த வீடியோவில் டனாபே சுகானோ டயக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். அது இந்த ஆர்கல் டயக்ராம் படிச்சிருப்பீங்க. அதே போல் டனாபே சுகானோ டயக்ராமும் இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் பிஜிடிஆர்பியில் நியூ சிலபஸில் இந்த டனாபே சுகானோ டயக்ராம் யூனிட் 1ல் இருக்குது. அப்போ இந்த டனாபே சுகானோ டயக்ராமில் என்னென்னலாம் இருக்குது, அது எப்படி நம்ம ரீட் பண்ணுறது டனாபே சுகானோ டயக்ராமை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ தான் என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த டனாபே சுகானோ டயக்ராமை பற்றி பார்த்துடலாம். டனாபே சுகானோ டயக்ராம் ஆர்கல் டயக்ராம்ல பார்த்தோம். அப்போ இந்த ஆர்கல் டயக்ராம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. யூஸ்ஃபுல் ஃபார் இன்டர்பிரேட்டிங் ஸ்பெக்ட்ரம். இப்போ நம்ம இந்த எத்தனை டிரான்சிஷன் நடக்கு, ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த ஆர்கல் டயக்ராம் யாருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுது? ஹை ஸ்பின்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இட் ட்ரீட் ஒன்லி ஃபார் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்பின் அலவுட் டிரான்சிஷன்ஸ் அப்ளை. ஸ்பின் அலவுட் டிரான்சிஷன் மட்டும் தான் நம்ம என்ன செய்ய முடியுது, இதுல இன்டர்பிரேட் பண்ண முடியுது இந்த ஆர்கல் டயக்ராம். இப்போ இந்த டனாபே சுகானோ டயக்ராம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வீக் ஃபீல்டு காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ராங் ஃபீல்ட் காம்ப்ளெக்ஸ் ரெண்டுக்குமே நம்ம என்ன செய்யலாம், இந்த டயக்ராமை யூஸ் பண்ணலாம். இந்த டனாபே சுகானோ டயக்ராம் ஆர்கல் டயக்ராம் இட் ட்ரீட்ஸ் ஒன்லி ஃபார் ஹை ஸ்பின். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹை ஸ்பின் அண்ட் ஆல்சோ லோ ஸ்பின். அப்போ அதே போல இந்த டிஎஸ் டயக்ராம் டனாபே சுகானோ நம்ம என்ன சொல்றேன், டிஎஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த டிஎஸ் டயக்ராம் மோர் காம்ப்ரிஹென்சிவ் தான் ஆர்கல் டயக்ராம். ஆர்கல் டயக்ராம் பார்த்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும். ஸோ சிம்பிளா இந்த ஸ்பிளிட்டிங் இருக்கும். அங்க என்ன இருக்கும், T1G T2G இருக்கும். பட் இந்த கேஸ்ல இந்த டிஎஸ் டயக்ராம் மோர் காம்ப்ரிஹென்சிவ், அதாவது மோர் காம்ப்ளெக்ஸ், நிறைய லைன்ஸ் இருக்கும். நம்ம பார்ப்போம் எப்படி டயக்ராம் இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ மோர் யூஸ்ஃபுல் ஃபார் எக்ஸ்ட்ராக்டிங் குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன். இட் ஷோஸ் ஹவு த எனர்ஜி லெவல் சேஞ்ச் வித் டிக்யூ பட் டிஃபர் இன் செவரல். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி லெவல் எப்படி சேஞ்ச் ஆகுது, டிக்யூ இல்லைன்னா டெல்ஓ இது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம் இந்த டிஎஸ் டயக்ராம்ல பார்க்கணும். அதுக்கப்புறமா இந்த டிஎஸ் டயக்ராம்ல கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கு பார்த்தீங்களா, அங்க நம்ம அந்த ஆர்கல் டயக்ராம்ல நம்ம கிரவுண்ட் ஸ்டேட் என்ன பார்த்தோம். சப்போஸ் இந்த D2 கான்ஃபிகரேஷன்ல நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் T1G, அடுத்தது T2G, அடுத்து இந்த A2G இல்லையா, மூணா நமக்கு ஸ்பிளிட் ஆகும். அப்போ அங்க கிரவுண்ட் ஸ்டேட் நம்ம T1G எடுத்துப்போம். பட் இங்க இந்த டிஎஸ் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கு பாருங்க, T1G இதை நம்ம எக்ஸ் ஆக்சிஸா எடுத்துக்கோம். T1G as x axis கவனிச்சுக்காங்க. கிரவுண்ட் ஸ்டேட் இஸ் டேக்கன் as horizontal axis, that is x axis. del naught by b. அப்போ இந்த கீழே உள்ள அந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல நமக்கு என்ன வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த del O by b. y ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா அது எனர்ஜி ஆக்சிஸ். அது எப்படி பாத்தீங்கன்னா E by இந்த y ஆக்சிஸ் E by b. நம்ம பாருங்க டிஎஸ் டயக்ராம்ல என்ன இருக்குது. இந்த டிஎஸ் டயக்ராம் நம்ம என்ன செய்யலாம், ரெண்டுக்குமே நம்ம டிராப், ஒரே டயக்ராம்ல ரெண்டுமே நம்ம டிராப் பண்ண முடியும். ஸோ இந்த ஹை ஸ்பின் அண்ட் லோ ஸ்பின். இதே போல மோர் காம்ப்ளெக்ஸ் தென் ஆர்கல் டயக்ராம். நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன செய்யலாம் இங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அப்போ இங்க இந்த எனர்ஜி லெவல் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்ல எக்ஸ் ஆக்சிஸ் தான், இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டை நம்ம என்ன பண்ணிருப்போம் எக்ஸ் ஆக்சிஸா எடுத்திருப்போம். அதுக்கப்புறமா ஒய் ஆக்சிஸ்ல எனர்ஜி நம்ம எடுத்திருப்போம். ஸோ எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா E by B. இங்க எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா del naught by B. அப்புறமா இந்த லோ ஸ்பின் டைப்ஸ், தட் இஸ் ஸ்டேட்ஸ் வேர் த ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி lower than the ground state are included.
அதுவும் ஆர்கல் டயக்ராம்ல நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டியை மட்டும்தான் நம்ம அதில் போடுறோம். இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ D2 எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க என்ன இருக்கும், இந்த F3 அண்ட் P3 இந்த ரெண்டு டேம் தான் நம்ம அங்கே வந்து எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே நமக்கு நிறையா இருக்கும் இல்லையா, இந்த D, G, S இந்த மாதிரி இருக்கும். அது எதுவுமே நம்ம இங்கே வந்துட்டு ஆர்கல் டயக்ராம்ல அதில் ட்ரா பண்ண மாட்டோம். என்ன மட்டும் தான் ட்ரா பண்ணியிருக்கோம், இந்த எஃப்பும் பியும் மட்டும் தான் ட்ரா பண்ணும். ஆனா இந்த கேஸ்ல இல்ல பாருங்க, லோ ஸ்பின் டேர்ம்ஸ், லோ ஸ்பின்னா அந்த 1, 2 அதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் லோ ஸ்பின். F3ங்கிறது என்னது, அது ஹை, இந்த ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி அதிகம். பாருங்க, லோ ஸ்பின் டேர்ம்ஸ் தட் இஸ் ஸ்டேட்ஸ் பட் த ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி லோயர் தேன் த கிரவுண்ட் ஸ்டேட் ஆர் இன். அப்போ கிரவுண்ட் ஸ்டேட்ல உள்ளது வந்துட்டு மல்டிப்ளிசிட்டி இருக்கும். ஸோ அதை விட லோயரா உள்ளது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்போம், இங்க ட்ரா பண்ணியிருப்போம். இன் ஆர்டர் டு மேக் த டயக்ராம் ஜெனரல் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டல் layers with the same electronic configuration and to allow for different ligands, both of which affect DQ and B, the axes are plotted as energy by B, DQ by B, or del O by B. இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, இந்த இப்போ வந்து ஒவ்வொரு லிகான்ஸ், இப்போ வந்து மெட்டல் அயான்ஸ் இருக்குது. சப்போஸ் வந்து கோபல்ட் எடுத்துக்கிறோம் இல்லையா, கோபல்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோபல்ட் 2+ ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும், D7 இருக்குன்னு வைங்க. சப்போஸ் இப்போ இந்த கோபல்ட்டு கூட இப்போ வந்துட்டு NK3 லிகான் கம்பைன் ஆகுது, இல்லை சப்போஸ் வந்துட்டு வேற அக்வா லிகாண்ட் வந்துட்டு கம்பைன் ஆகுது. ஸோ இப்படி ஒவ்வொரு மெட்டல் ஒவ்வொரு லிகாண்ட் கம்பைன் ஆகும்போது அங்கே வந்துட்டு என்ன ஆகும், எனர்ஜி சேஞ்சஸ் ஆகும். பாருங்க, அப்போ என்ன ஆகுது, டிஃபர் ஆகும். போத் ஆஃப் விச் அஃபெக்ட் இந்த DQ வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. The axes are plotted against as energy by B and DQ by B. அப்போ நம்ம X axis Y axisல நம்ம வந்து அதை பிளாட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை எப்படி நம்ம வந்துட்டு அதை இன்டர்பிரட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் டயக்ராம் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஈச் எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட். இப்போ D2க்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, D3, D4, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடியது இந்த D2 நம்ம பார்த்துக்கலாம். இந்த கேஸ்ல B3+, இப்போ B3+ ஸ்காண்டியம், டைட்டேனியம், வனேடியம். அப்போ D3S2 நமக்கு இருக்கும். அப்போ 3 எலக்ட்ரான்ஸ் போயிட்டுனா அங்கே என்ன மட்டும் தான் இருக்கும், 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். டோட்டலி 5 எலக்ட்ரான்ஸ், 5ல 3 போயிட்டுனா D2 மட்டும் தான் இருக்கும். அப்போ D2 வந்துட்டு எதுக்கு எடுத்துக்கலாம், போத் ஸ்ட்ராங் அண்ட் வீக் ஃபீல்டு லிகாண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்டுக்கும் அதே D2 தான், வீக் ஃபீல்டுக்கும் அதே D2. அங்கே வந்துட்டு இந்த ஸ்ட்ராங் ஃபீல்டுனால அங்கே வந்து பேரிங் எதுவும் ஏற்பட போறது இல்லை. ஸோ ரெண்டுமே சேம் தான், போத் ஸ்ட்ராங் அண்ட் வீக் ஃபீல்டு லிகாண்டுக்கு கான்ஃபிகரேஷன் சேம் தான். ஸோ நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ட்ராங் ஃபீல்டு அண்ட் வீக் ஃபீல்டு லிகாண்ட். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். X ஆக்சிஸ்ல DQ by B, Y ஆக்சிஸ்ல E by B அதை நம்ம எடுக்க போறோம். இப்போ D2னுடைய அந்த டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா F3 இருக்குது, P3, G1, D1, S1. இப்போ எல்லா டேர்மையும் நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வந்துடலாம். இதுக்கு தான் வந்து மல்டிப்ளிசிட்டி அதிகம், எஃப்பும் பிக்கும் வந்து மல்டிப்ளிசிட்டி அதிகம். ஸோ அதோட கம்மியாக உள்ளது எல்லாத்தையுமே நம்ம இங்கே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறோம், இந்த TS டயக்ராமை இன்க்ளூட் பண்ணுறோம். பாருங்க, இதுதான் இந்த TS டயக்ராம், D2 கான்ஃபிகரேஷன் TS டயக்ராம். இதே போல உங்களுக்கு இந்த நியூ சிலபஸ்க்கான எல்லா டாப்பிக்கும் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வேணும், இல்லைன்னா வீடியோ கிளாஸஸ் வேணும் அப்படின்னாச்சுன்னா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிவிடுங்க. டெய்லி இந்த கிளாஸஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.